Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 8ல இருந்து Cannizzaro reaction பார்க்க போறோம். So இந்த reaction அப்படின்றது எந்த aldehydes-ல alpha hydrogen இல்லையோ, so those aldehydes which do not have alpha hydrogen will undergo Cannizzaro reaction. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பென்சால்டிஹைட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா C6H5CHO இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது. இந்த கார்பனைல் கார்பன் C டபுள் பாண்ட் O இது வந்து டைரக்டா என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆகுது. ஸோ பென்சீன் ரிங்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இங்க என்ன கிடையாது, ஹைட்ரஜன் கிடையாது. அதனால இதுல நோ ஆல்பா ஹைட்ரஜன் சொல்றோம். இந்த மாதிரி ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிஹைட்ஸ் வந்து கனிசாரோ ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகுது. இப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்டிஹைடு எடுத்துக்கிறோம் சரியா. ஸோ 2 ஆல்டிஹைடு எடுப்போம். அப்போ இது ஒரு ஆல்டிஹைடு, இது ஒரு ஆல்டிஹைட். இதை எடுத்து நம்ம கான்சென்ட்ரேட்டட் பேஸ், ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கலாம் அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட்டு ஹீட் பண்ணும் பொழுது நம்ம எடுத்துக்கிற ஆல்டிஹைட்ல ஒன்று வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடேஷன் அண்டர்கோ ஆகும், ஒன்று வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிடக்ஷன் அண்டர்கோ ஆகும். ஸோ அப்ப இந்த இடத்துல செல்ஃப் ஆக்சிடேஷனும் செல்ஃப் ரிடக்ஷனும் நடக்கிறதுனால இந்த கனிசாரோ ரியாக்ஷனை நம்ம டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஸோ அப்போ ஒரு ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் ஆகும்போது நம்மளுக்கு அது என்னவா மாறும், கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். நம்ம இந்த இடத்துல பேஸ் எடுத்துக்கிறதுனால அந்த பேஸினுடைய கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். ரிடக்ஷன் நடக்கும் பொழுது அந்த இடத்துல இது என்னவா கன்வெர்ட் ஆகுது, ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகுது சரியா. ஸோ இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா 2 எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். ஒன்று பென்சால்டிஹைடு, இன்னொன்று ஃபார்மல்டிஹைடு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பென்சால்டிஹைடு போவோம். C6H5CHO பிளஸ் C6H5CHO. இது நம்ம என்ன பண்றோம், கான்சென்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு, நீங்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் போட்டுக்கலாம், போட்டு ஹீட் பண்ணும் பொழுது இப்போ இது ஆக்சிடேஷன் அண்டர்கோ ஆகுது அப்படின்னா இது என்ன ஆகும், COO மைனஸா மாறும். இது ரிடக்ஷன் அண்டர்கோ ஆகுது அப்படின்னா இந்த CHO பார்ட் நம்மளுக்கு CH2OH கன்வெர்ட் ஆகும். இங்க நம்ம பேஸ் எடுத்திருக்கனால இதுல இருக்கக்கூடிய NA எதுல வந்து அட்டாச் ஆகும் அப்படின்னா இந்த O மைனஸ் கூட அட்டாச் ஆகும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும், C6H5COONA. ஸோ சோடியம் பென்சோயேட்னு ஃபார்ம் ஆகும். பிளஸ் இது ரெடியூஸ் ஆவறதுனால இது ஆல்கஹாலா மாறும், C6H5CH2OH. ஸோ இது பென்சைல் ஆல்கஹால். ஓகேவா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம் நம்ம. இன்னொன்று வந்து ஃபார்மல்டிஹைடு எடுத்துக்குவோம். HCHO பிளஸ் HCHO. இதுல அதே மாதிரி நம்ம கான்சென்ட்ரேட்டட் சோடியம் அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட்டு ஹீட் பண்றோம்னா இப்போ இது ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னா இது என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த CHO பார்ட் COO மைனஸா மாறும். இது ரிடக்ஷன் அண்டர்கோ ஆகுது அப்படின்னா இந்த பார்ட் நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும், CH2OH கன்வெர்ட் ஆகும். இப்போ நம்ம ப்ராடக்ட் எழுதுவோம். இந்த H அப்படியே இருக்க போது H, இது பக்கத்துல COO, இங்க நம்ம பொட்டாசியம் எடுத்துக்கிறோம் அதனால K. ஸோ பொட்டாசியம் ஃபார்மேட், இது பொட்டாசியம் ஃபார்மேட் பிளஸ் இப்ப இந்த இடத்துல CH2, இங்க ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, அந்த ஹைட்ரஜன் இதுல ஆட் ஆச்சுன்னா CH3OH மெத்தனால் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்படிதான் வந்து நம்ம கனிசாரோ ப்ராடக்ட்ஸ் வந்து எழுதணும். ஒன்னு ஆக்சிடைஸ் பண்ணுங்க, இன்னொன்னு ரெடியூஸ் பண்ணுங்க. இப்போ நமக்கு வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாங்க,
a compound A on reaction with concentrated sodium hydroxide. Concentrated sodium hydroxide அப்படின்னா நம்ம வந்து கனிசாரோ பார்க்கணும். நம்ம ஆல்டாலுக்கு வந்து கான்சென்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்காது, டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லைன்னா ஆக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு கீ நம்மளுக்கு கம்ப்ளீட் த ரியாக்ஷன் அல்லது வந்து வாட் ஹேப்பன்ஸ் வென் அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் இந்த ரியேஜன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஆல்டாலும் நம்மளுக்கு கனிசாராவும் குழப்பாது. சரியா? ஸோ இந்த கனிசாரோ ரியாக்ஷன் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.